கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி சில்லி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது செய்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிவிட்டு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு, லெமன் ஜூஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, எக்கோட ஒயிட்டு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து அதில் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அண்ட் பச்சை மிளகா வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மசாலாவில் கொஞ்சமாக சாதத்தை ஆட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த சிக்கன் மேலே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.